ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய குழந்தைங்க கிட்ட விஞ்ஞானிகள் சில பேர் ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அது என்ன ரிசர்ச் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கலாம். அந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நீங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான குழந்தைங்க, உங்களுக்கு இந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த எக்ஸாம்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையுமே நீங்க ரொம்ப ஈஸியா எழுதிடலாம். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் தான் அப்படின்னு அவங்கள ரொம்ப புகழ்ந்து பேசி அதுக்கப்புறம் அவங்கள எக்ஸாம் எழுத அனுப்பிச்சிருக்காங்க. இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களுமே ரொம்ப ஆவரேஜை விட அதிகமான மார்க் எடுத்திருக்காங்க. இதே ஸ்கூல்ல அதே குழந்தைங்க கிட்ட கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு எக்ஸாம் வச்சிருக்காங்க. ஆனா எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைங்க கிட்ட இந்த எக்ஸாம் ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்க போது, இதை படிக்கிறதுக்காகவே நீங்க நிறைய எஃபர்ட் போட்டிருக்கணும். அப்படி எஃபர்ட் போடலை அப்படின்னா நீங்க இந்த எக்ஸாமை அவ்வளோ சீக்கிரமா எழுத முடியாது அப்படின்னு நிறைய அவங்க கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காமிச்சு அதுக்கப்புறம் அவங்கள எக்ஸாம் எழுத அனுப்பிச்சிருக்காங்க. அந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாம்ல நிறைய பேர் பாஸ் ஆகலை, நிறைய பேர் ஆவரேஜுக்கும் ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருக்காங்க. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? புகழ்ச்சி தான். அவங்கள புகழ்ச்சியா பேசி பாசிட்டிவ் அட்டிடியூட்ஸ் நிறைய கொடுத்து அனுப்பிச்சாங்க. குழந்தைங்க நிறைய மார்க் எடுத்தாங்க. அதே குழந்தைகளை குறைகளை சுட்டி காட்டி இகழ்ச்சியா பேசி நெகட்டிவ் அட்டிடியூட் நிறைய கொடுத்து அனுப்பிச்சாங்க. குழந்தைங்க எல்லாருமே குறைச்சல் மார்க் எடுத்தாங்க. புகழ்ச்சிங்கிறது ஒரு அற்புதமான மருந்து. இந்த புகழ்ச்சி மருந்தை நாம சுலபமா தயார் பண்ணலாம், தாராளமா மற்றவங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு காசு பணம் செலவில்லை, ஆனா பலன் ரொம்ப ரொம்ப அதிகம். பள்ளிக்கூடத்து குழந்தைங்க கிட்ட இந்த மருந்தை கொடுத்தா அவங்க நல்லா படிப்பாங்க, நிறைய மார்க் வாங்குவாங்க. வியாபாரத்துல உங்க கூட்டாளிங்களுக்கு இந்த மருந்தை நீங்க கொடுத்து பாருங்க, நல்லா ஒத்துழைப்பாங்க, பணம் சம்பாதிக்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்க குடும்பத்துல உள்ளவங்களுக்கும் சொந்தக்காரவங்களுக்கும் இந்த மருந்தை கொடுங்க, சந்தோஷப்படுவாங்க, பாசமா இருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கதை வேணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.